என்று செல்வேலா எல்லாம் மௌலைமாரின் செல்வேல் அது செஞ்சா நல்லந்தானங்க. எங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியாத பாடம் எல்லாம் சூரத்தெல்லாம் கேட்கிற பாக்கியம் இருந்தா இல்ல அது ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. only one answer, the final decision, கடைசி தீர்ப்பு. ரசூலுல்லாஹ் மெதுவாத்தான் ஓதி தொழுதார்கள் லோகராசரை. அதை நாம் சத்தமாக்கி தொழ இயலாது. அப்படியா? அப்ப ஒன்று விளங்குது என்ன, மெதுவா ரசூலுல்லாஹ் தொழுததை மெதுவாத்தான் தொழணும். ரசூலுல்லாஹ் சத்தம் போட்ட இடத்த சத்தம் போடத்தான் வேணும் என்று விளங்குதா இல்லையா? நாங்கள் நபி செய்ததை பின்பற்ற வந்தவர்கள், புதிதாக உருவாக்க வந்தவர்கள் அல்ல. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் பரலான தொழுகைக்கு பிறகு எப்பயாவது சாபாக்களை பார்த்து, நீங்க எல்லாம் துவா தெரியாதாக்கள், நான் ஓதுறேன், நீங்க ஆமீன் செல்லுங்க சத்தமா சொன்னாங்களா? எனவே அவர்கிட்ட என்ன, தொழுகைக்கு பின்னால் அவருடைய துவாவை, அதுதானே நபிய காலத்தில் இருந்தது. நபிகளார் பரலான தொழுகைக்கு பின்னால் இமாம் ஜமாத்துக்கு பின்னால் சட்டமாக ஓத மாமூங்கள் ஆமீன் சென்றதாக ஒரு லைவான ஹதீஸாவது இருக்க நாம் காணவில்லை. லைவ் இருந்தால் பின்பற்றுவோம் ஒரு வாதத்தில் இது உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்களே ஒத்துக்கொண்டு அடுத்த கேள்வி செஞ்சா குத்தமாங்க. அப்ப நபி செய்தது பூரணம் இல்லையான்னு நாங்க கேட்கிறோம். அப்படி என்றால் லோர் அசருக்கு சட்டம் போட்டு ஓதினால் குத்தமாண்டு விட்டால் அதுக்கு நீங்க குத்தம் என்று ஏன் குத்தம் என்று சொன்னீர்கள்? முகமது நபிகளாரை வழிமுறைக்கு மாற்றமாக நபிகளார் காட்டாத ஒன்றை நபிர மரணத்திற்கு பின் யார் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கினாலும் அது வழிகேடு, அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்.